ஓம் சாந்தி. சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் 24/5/2026. இனிமையான குழந்தைகளே, தேக உணர்வினுடைய நான் நான் என்ற ஹோலியை, அதாவது பழையதை எரித்து பரமாத்மாவுடனான தொடர்பின் நிறங்களுடைய ஹோலியை கொண்டாடுங்கள். சங்கம யுகத்தின் பிராப்தியின் ஆதாரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இத்தனை சிரேஷ்ட பவித்திரமாக ஆகுகிறீர்கள். எதிர்காலத்தில் நீங்கள் இரட்டை பவித்திரதாரியாக ஆகுகிறீர்கள். ஆத்மாவும் பவித்திரம், சரீரமும் பவித்திரம். முழு கல்பமும் சுற்றி வந்து பார்த்தாலும் எந்த ஒரு தர்ம ஆத்மாவும் கூட இவ்வாறு இரட்டை பவித்திரதாரியாக ஆகவில்லை. நீங்கள் இரட்டை பவித்திரதாரியாகவும் ஆகுகிறீர்கள். இரட்டை பவித்திரதாவின் அடையாளமாக இரட்டை கிரீடதாரியாகவும் ஆகுகிறீர்கள். நீங்கள் இந்த சங்கமத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியிலும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்களை எரிக்காமல் பரமாத்மாவுடைய சங்கத்தின் தொடர்பின் நிறம் ஒட்ட முடியாது. பரமாத்மாவுடன் சந்திப்பு என்பது ஏற்பட முடியாது. நீங்கள் யோக அக்னியில் சம்ஸ்காரங்களை எரித்துவிட்டு பிறகு பரமாத்மாவுடைய சங்கத்தின் தொடர்பின் நிறத்தினால் நிறத்தினை பெறுகிறீர்கள். எந்த ஒரு வீணான விஷயங்களையும் சிந்தனையில் கொண்டு வராதீர்கள். அனைவரும் தங்கள் மீது தைரியம் வைத்து தைரியத்தின் பலனாக வெற்றியை அடைய முடியும் என்பதை அனுபவம் செய்துள்ளீர்கள். நீங்கள் சதா உங்களுடைய எதிர்கால சொரூபத்தை உங்கள் முன்னே வையுங்கள். உங்கள் எதிர்கால சொரூபம் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட மகிழ்ச்சியான முகம் என்பதை பாருங்கள். காரிய விவகாரங்களில் வரும்போது ஆங்காங்கே சூழ்நிலை அவ்வாறு உருவாகுகின்றது. அதிர்ஷ்டசாலிகளாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருங்கள். விஷயங்களின் வேலை வருவது. தன்னுடைய லட்சியத்தை லட்சணத்தில் நடத்தையில் கொண்டு வாருங்கள். மன அழுத்தத்திற்கு முக்கியமான காரணம் தேக அபிமானத்தினுடைய நான் என்ற சப்தம். தேக உணர்வுடைய நான் அகங்காரம் உடையதாகவும் இருக்கிறது, அவமானத்திற்கானதாகவும் இருக்கிறது. மனச்சோர்வுடன் கூடிய நான் உங்களை வீழ்ச்சியடைய செய்கிறது. தேக உணர்வினுடைய நான் என்பதை யோக அக்னியில் எரித்து விடுங்கள். நான் ஆத்மா என்ற சப்தத்தை உறுதி செய்யுங்கள். மற்ற நான் என்பதை யோக அக்னியில் எரித்துவிட்டு செல்லுங்கள். நான் வெற்றியாளராக ஆகியே தீர வேண்டும். பிராமண பரிவாரத்தினுடைய தொடர்பை விட்டுவிடாதீர்கள். எவ்வளவு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு உறவு வலுப்படும். மேலும் தந்தையின் வரதானத்தை பெறத்தான் செய்வீர்கள். அனைவரும் குறைந்த காலத்தில் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். தைரியம் உங்களுடையது, உதவி தந்தையினுடையது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் 63 பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.